1000 கோடி 2000 கோடி திமுக செலவு பண்ணி ஜெயிக்குது. அதனால என்ன நான் வந்து அந்த இப்ப உங்க மேல மக்களுக்கு திமுக செலவு செய்யலன்னு சொல்றேன்னா, இப்ப நான் செலவு செய்யல ஓட்டே அப்ப நீங்க சிதம்பரத்தில் நிற்கும் போது செலவு செஞ்சாங்க. செலவு செஞ்சிருப்பாங்க. செலவு செஞ்சுதானே வந்து ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை பண்ணலாம் கூட, அதை தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதும் பெரிய தப்புன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதனால என்ன அதை நீங்க பண்றீங்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நேர்காணலின் போது வாக்குக்கு பணம் கொடுத்தால் என்ன தப்பு என்று முன்பு பேசிய காணொளி தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது. பொதுவாகவே வாக்குக்காக பணம் கொடுப்பதே தவறு. இந்த நிலையில் திமுகவினர் தான் பணம் கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றனர். ஆனால் கூட்டணி கட்சியான விசிகவின் திருமாவளவனும் இப்படி மாறிவிட்டாரா என்று கேள்வி எழுப்பி பலரும் இந்த காணொளியை பரப்பி வருகின்றனர். திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்தே அவருக்குள்ள செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகின்றது என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் கூறி வருகின்றனர். பொதுவாகவே விசிக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதரவான கட்சி என்று கூறிக்கொண்டு தலித் சமூகத்தினரை தங்களது வாக்கு சேகரிக்க மட்டுமே அந்த மக்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறாரா தவிர மக்களுக்கு ஏதும் செய்யவில்லை என்பது பலரது குற்றச்சாட்டாக உள்ளது. திருமாவளவன் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி இருப்பதை பணம் சம்பாதிப்பதற்காக தான் என்று பலரும் கூறி வருகின்றனர். திமுகவினர் விசிக கட்சியை ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள். தலித் மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தான் விசிகவுடன் திமுக கூட்டணி வைத்திருப்பதாக அரசு விமர்சகர்கள் கருத்தரித்து வருகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேயர் தேர்தலில் 5 இடங்கள் கேட்டுமே திமுக தலைமை ஒரு இடம்தான் கொடுத்திருந்தது. திமுகவிற்கு அடிமை போல திருமாவளவன் நடந்து கொள்கின்றார் என்று பலர் விமர்சித்து வருகின்றனர். மேலும் கட்சியில் கிடைக்கும் பணத்திற்காகவும் சீட்டுக்காகவும் தான் திருமாவளவன் அவர்கள் அவரது கொள்கைகள் அனைத்தையும் காற்றில் விட்டுவிட்டார் என்று அரசு விமர்சகர்கள் விமர்சித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.